الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمدلله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் உறைவிடம் என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில் வீடுகள் சம்பந்தமான சட்டதிட்டங்களை நம்ம தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய வீடுகளுக்குள்ள பாம்பு இருப்பதை கண்டால் நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் என்பதற்கு சில ஹதீஸுகள் ஒரு விளக்கத்தை தருகிறது. அதாவது பாம்புகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அது பாம்பாக இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஜின் என்ற ஒரு படைப்பு இருக்கிறது, அது பாம்பு வடிவத்தில் இருக்கும். அதனால் வீடுகளில் பாம்பை கண்டீர்கள் என்று சொன்னால் அது என்ன செய்யணுமா, 3 நாளைக்கு ஹதீஸுகளில் வருது. அந்த ஹதீஸை பற்றி பின்னாடி விளக்குவோம். சாராம்சம் என்னென்னு கேட்டால் 3 நாளைக்கு அந்த பாம்புக்கு நம்ம எச்சரிக்கை பண்ணணுமா. பாம்பே நீ வெளியேறிரு, இல்லைன்னா உன்னை கொன்றுவோம், நீ ஜின்னாக இருந்தால் நீ வெளியேறிருன்னு சொல்லணுமா. 3 நாளைக்கு பிறகு வெளியேறலைன்னு சொன்னால் அதுக்கு பிறகு தான் அந்த பாம்பை அடிக்கணும் என்ற கருத்துப்பட ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் என்ற நூல்களில் இது பதிவாக இருக்கிறது. இது அடிப்படையாக வைத்து வீடுகளில் ஆனால் இதை யோசிக்கும் போது யாருமே இதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஏன்னா 3 நாளைக்கு உள்ளே அது நம்மளை போட்டு தள்ளிட்டு போட்டால் என்ன பண்ணுறது. 3 நாளைக்கு அதை வீட்டில் அடிக்கக்கூடாதுன்னா அப்போ 3 நாள் வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி கருத்துப்பட இருக்குது. அது சம்பந்தமான ஹதீஸுகளை அதுக்கு மாற்றமான ஹதீஸுகளும் இருக்குது. அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம எப்போவுமே வழங்கி வச்சுக்கிறணும். அல்லாஹ் மலக்கு என்று ஒரு படைப்பை படைத்திருக்கிறான், ஜின் ஷைத்தான் என்று ஒரு படைப்பை படைத்திருக்கிறான். இந்த 2 படைப்புகளுமே நம்மை போலவே அறிவு படைத்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அது நம்ம மனிதனுடைய கண்களுக்கு தெரிகிற படைப்பு கிடையாது. ஜின் என்ற படைப்பை நம்ம பார்க்க முடியாது. மலக்குகள் இப்போ கூட இங்கே இருக்கிறாங்க, ஒவ்வொரு சபையிலையும் ஆஜராகிட்டு தான் இருக்கிறாங்க. மலக்குகளை நம்ம பார்க்க முடியாது. நம்மளுடைய இருக்கிறாங்க மலக்குமார்கள், நல்ல நன்மை தீமைகளை பதிவு செய்கிறதுக்காக வேண்டி. அதை யாராவது பார்த்துருக்கிறோமான்னா பார்த்ததில்லை, பார்க்க முடியாது. இப்போ மலக்கு என்று ஒரு படைப்பை அல்லாஹ் படைத்திருக்கிறான், ஜின் என்று ஒரு படைப்பை படைத்திருக்கிறான். அது ஒரு படைப்பு இருக்கிறது என்று நம்ம நம்பணும். ஆனால் அதிகமான அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இந்த ஜின் என்கிற படைப்பை பற்றி தவறான விளக்கங்களை சொல்கிறார்கள். என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இந்த ஜின் என்ற படைப்பு எந்த வடிவத்தில் வேண்டாலும் வரும். மனுஷன் மாதிரி வரும், நாய் மாதிரி வரும், பூனை மாதிரி வரும், யானை மாதிரி வரும், பாம்பு மாதிரி வரும், குரங்கு மாதிரி வரும். அது பல எந்த விரும்பின வடிவத்தில் அது வரும் என்பது தான் அதிகமான அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஜின்னுங்கிற ஒரு படைப்பு, அந்த ஜின்னுக்குன்னு தனி வடிவம் கிடையாதான். அந்த ஜின்னு என்ன செய்யும்னா ஒரு நாளைக்கு யானையாக வரும், ஒரு நாளைக்கு பூனையாக வரும், எப்படி வேணும் அந்த ஜின்னுடைய விருப்பத்தின்பால் பட்டது. அது விரும்புகிற வடிவத்தை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி தான் அதிகமான அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இப்படி சொல்வதற்கு ஆதாரம் இருக்கான்னு ஆதாரம் சொல்கிறாங்க, அவங்களா சொல்கிறாங்களே தவிர அதுக்கு ஏற்கத்தக்க ஆதாரம் இருக்கான்னு ஆதாரம் கிடையாது. அப்போ இந்த விஷயத்துக்கு நமக்கு தெளிவு வேணும். என்ன தெளிவு என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய படைப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டால் முக்கியமாக அல்லாஹ் இந்த படைப்புகளில் என்ன செஞ்சு வச்சுருக்கிறான்னு கேட்டால் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அடையாளங்க காணக்கூடிய வகையில் தான் இந்த சிஸ்டத்தை எல்லாம் படைச்சிருக்கிறான். நம்ம இவ்வளோ பேர் இருக்கோம்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் தனி அடையாளம் இருக்குது. இவர் இன்னார், இவர் இன்னார், இவர் இன்னார், இன்னார் என்று நம்ம பிரித்து அறியக்கூடிய வகையில் தான் படைத்திருக்கிறான். ஆனால் மனிதன் தயாரிக்கிறது அந்த மாதிரி இருக்காது. மனிதன் ஒரு பிராண்டு ஒரு ஃபோன் தயாரிக்கிறான்னு சொன்னால் அதே மாதிரி லட்சம் தயாரிப்பான்.
எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு பிராண்டு iPhone 7 சொன்னால் iPhone 7ங்கிறது பூராமே ஒரே மாதிரி தான் இருக்கும். 16னா 16 மாதிரி தான் இருக்கும். சாம்சங் நோட்னா அது அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு 10-15 மாடல் வச்சுருப்பானே தவிர அந்த ஒரு மாடலில் 1 லட்சம் 2 லட்சம் இதை தயார் பண்ணிடுவான். இது மனிதன் தயாரிக்கிறது. அடையாளம் காண இயலாது. என் ஃபோன் உங்கள் ஃபோனு அடையாளம் காண்றதுக்கு முடியாது. ஆனால் அல்லாஹ் படைக்கிற படைப்பிற்குள்ள ஒவ்வொன்றும் தனித்தனி. அல்லாஹ் படைக்கிறது ஒரே மாதிரி மோல்டு மாதிரி எல்லா மனுஷனையும் ஒரே மாதிரி படைக்கலாம்ல. மனிதர்கள் அனைவரும் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரே மாதிரி படைக்காமல் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி அடையாளம். மனுஷனுக்கு மட்டுமில்லை, ஒரு மரத்தில் காய்க்கிற காய்கள் எடுத்துக்கொண்டால் கூட எல்லா காய்களுக்கும் ஒரே அடையாளம் கிடையாது. மாங்காய் மாம்பழம்ன்ற அந்த பேசிக்கில் அது இருக்குமே தவிர எல்லா மாம்பழம் ஒரே மாதிரியாக இருக்குமா? இருக்காது. சுவையில், அளவில், நேரத்தில், தோற்றத்தில், வடிவத்தில் பல வித்தியாசங்களை கொண்டதாக என்ன செய்யறான் அல்ல, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான வடிவத்தை எல்லாம் கொடுத்துருக்குறான். குறிப்பாக மனிதனுக்கு அப்படி கொடுத்துருக்குறான் அல்ல. மனிதனுக்கு அப்படி கொடுக்கலன்னு வைங்க, அப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு உலகத்தில் நிலைநாட்ட முடியாது. ஒருத்தன் திருட்டான்னு வைங்க, இன்னார் அடையாளம் கண்டு சொன்னால் தான் அவனை தண்டிக்கணும். எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் ஒருத்தன் திருடினான்னு சொல்ல முடியுமே தவிர எவனோ திருடினா எவனையும் பிடிச்சி அடிப்பீங்க. என்னடா எல்லாம் ஒரே மாதிரி தானே இருப்பான். ஒரு திருடிட்டான் என்று ஒரு மனித குற்றச்சாட்டு சுமத்துவதாக இருந்தால் மற்ற அனைவரிலிருந்து அவன் வேறுபட்டவனாக இருக்கணுமா இல்லையா? வேறுபட்டவனாக இருந்தால் தானே குழப்பம் இல்லாமல் ஒரு நிர்வாகம் இருக்கு. ஒரு சொத்துக்கு யாருக்கு சொந்தம்னு பேச்சு வருது. நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறோம், எல்லோரும் வந்து ஏன் தான் எப்படி அதை பிரித்து அறிகிறது? அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கான்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறான். அப்படி இருந்தால் தான் அது வந்து சரியான படைப்பு சிஸ்டம். அப்படி இல்லைன்னா உலகம் இயங்காது. உலகத்தில் குழப்பம் ஏற்பட்டு போயிடும். எவனுடைய சொத்தை எவனோ எடுத்துக்கிடுவான், எவனோ செஞ்ச பழி எவனோ சுமத்துவான், யார் மீது எதனையும் நிரூபிக்க இயலாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு புருஷன் கொண்டாட்டு இருக்காங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் யார் புருஷன்? ஒரு பொம்பளைக்கு எல்லோரும் புருஷன், எல்லோரும் ஒரே மாதிரி தானே இருப்பாங்க. இவர் தான் மனைவி, இவர் தாங்க புருஷன் சொல்வதாக இருந்தால் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் இருக்கணும். அப்போ தான் இது என்னுடைய கணவன், இது என்னுடைய மனைவி. பாப்பா அம்மாவுக்கு வித்தியாசம் இருக்கணும். எல்லாரும் வாப்பாவும் ஒரே மாதிரி இருந்தால் எவனையும் பிடிச்சி வாப்பான்னு சொல்லிகிட்டு இருப்போம். அப்போ வாப்பான்னு ஒருத்தரை சொல்வதாக இருந்தால் என் வாப்பா யார், உங்கள் வாப்பா யாருங்கிறதுக்கு தனி அடையாளம் இருக்கும். அதை பார்த்தவொன்னே இவர் தான் நம்ம தகப்பனார், இவர் நம்ம தகப்பனார் இல்லை, இவ்வளோ பேர் நம்ம தகப்பனார் இல்லை, இந்த ஒரு ஆள் தான் தகப்பனார் என்று நம்ம வேறுபடுத்தி அறிவதாக இருந்தால் அதற்கு தனி அடையாளத்தை அல்லாஹ் தந்திருக்கிறதுனால அறிய முடிகிறது. அப்போ இந்த உலகத்தில் வந்து குழப்பமில்லாமல் இயங்கணும் என்பதில் வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் முக்கியமான ஒரு வடிவத்தை பார்க்குறான். உதாரணமாக வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சாட்சி குற்றங்களுக்கு சாட்சி சொல்லும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் 2 சாட்சிகளை வைத்து கொள்ளுங்கள், நீங்கள் திருப்தி அடையக்கூடிய ஒரு சாட்சியை ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள்னு ஒரு கட்டளையிறான் அல்லாஹ். அப்படிங்கும்போது ஒரு கொடுக்கல் வாங்கலுக்கு ஒரு ஆளை சாட்சியாக வைக்கிறோன்னு வைங்க, எல்லாம் ஒரே மாதிரியாக இருந்தாருன்னா நீங்கள் யாரை கொண்டா சாட்சியாக நிப்பாட்டுவீங்க? எவனே ஒருத்தனை சாட்சியாக சொல்லி வேற ஒருத்தனை நிப்பாட்டிட்டு போயிடுவீங்க. ஒரு காரியத்தை நிறுவ முடியாமல் போயிடும். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா இந்த உலகத்தில் வந்து படைத்த அனைத்தையுமே தனித்தனியான அடையாளங்களோடு படைத்திருக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் இந்த அடையாளங்கள் போக நம்மளை குலம் கோத்திரமாக படைத்ததாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அதுக்கு கூட அல்லாஹ் என்ன காரணம் சொல்கிறான்னு கேட்டால் லித் ஆரஃபு 49வது அத்தியாயத்தில் 13வது வசனத்தில் சொல்கிறான், யா ஐயுஹன்னாசு மனிதர்களே, இன்ன ஹலக்னாக்கும் என் தக்கரி வ உன்சா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம். எல்லாருக்குமே ஒரு தகப்பன் தான், ஒரு தாய் தான், ஒரு ஆதம் தான், ஒரு ஹவ்வா தான். உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஓ ஜால்நாக்கும் ஷௌபம் கபாயில, உங்களை கிளைகள் கோத்திரமாக நம்ம ஏன் ஆக்கியிருக்கிறோம் என்றால் லித் ஆரஃபு, நீங்கள் வேறுபடுத்தி அறிந்து கொள்வதற்கு. அல்ல எதை விரும்புகிறான்? குளம்னு சொல்லிட்டா இந்த குளம்னு இருந்தால் அப்துல் காதர்னு 10 பேர் இருப்பாங்க. எந்த அப்துல் காதர்? அந்த கோத்திரத்தை அப்துல் காதர், இந்த கோத்திரத்தை அப்துல் காதர்னா பிரித்து அறிஞ்சிக்கிடலாம். அந்த குலம் கோத்திரம் நல்லா ஆக்கியிருக்கு. எதுக்கு ஆக்கியிருக்கிறான்னு கேட்டால் முகமது 100 பேர் இருப்பாங்க. எந்த முகமதுங்க? அந்த காவனா முனாவட்டு முகமது, சாவண்ணா முனாவட்டு முகமதுன்னு சொல்கிறோம்ல. இப்படி இந்த குலம் கோத்திரமாக அல்ல ஆக்குனதை எதுக்கு ஆக்குறேங்கிறன்னு கேட்டால் லித் ஆரஃபு, நீங்கள் ஒருவரை ஒருவர் பிரித்து நீங்கள் அறியணும். பிரித்து அறிதல் என்பது அல்லாஹ்வுடைய படைப்பில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இதை கவனத்தில் வச்சுக்கிறங்க. இதை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஜின்னு இருக்குன்னு வைங்க, ஜின்னு வந்து எந்த வடிவத்தில் வேணாலும் வருது என்று சொல்வார்களே, ஆனால் அல்லாஹ்வுடைய படைப்பு இது குழப்பிடாது. ஒரு ஜின்னு வந்து என் வடிவத்தில் உங்கள்கிட்ட வந்து சாட்சி சொல்லிட்டு போயிடுச்சு, அப்புறம் என்னை கூப்பிட்டு கேட்பீங்க, இல்லையேம்பா நான் இல்லைம்மா, என் வடிவத்தில் ஜின்னு வந்து சாட்சி சொல்லிச்சு போய் இவ தான் திருடினான்னு ஒரு ஆளுக்கு எதிராக சாட்சி சொல்லிடுச்சு. அந்த சாட்சி சொன்ன ஜின்னு யார் மாதிரி இருக்குது? என்னை மாதிரி இருக்குது.
நீங்கள் எப்படி போய் சொல்லுவீங்க? நான் சொன்னதாக சொல்லிடுவீங்க, இவர் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்புறம் என்னையை கூப்பிட்டு கேட்பாங்க, இல்லையே நான் சொல்லவே இல்லைம்மா. அப்போ என்ன ஆயிரும்? சிஸ்டமே குழம்பி போயிடும். அல்லாஹ் வந்து அப்படிலாம் ஏற்பாடு பண்ணியிருந்தான்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அடையாளத்தை வைத்து ஒவ்வொருத்தரையும் வித்தியாசப்படுது. ரேக வித்தியாசம், கண்ணுடைய அமைப்பு வித்தியாசம் என்று ஆக்கி நுணுக்கமாக கருவிகள் மூலமாக கூட கண்டுபிடிச்சிடலாம். தோற்றத்தில் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக இருந்தால் கூட 2 பேர் ரேகையை வச்சு பார்த்து இவன் வேறு அவன் வேறு கண்டுபிடிச்சிட முடியும். 2 பேருடைய கண்களை ஸ்கேன் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ மூக்கை ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கலாங்கிறாங்க. 2 பேருடைய மூக்கு ஒரே மாதிரி இருக்காங்கன்னா மூக்கில் வித்தியாசம் இருக்குங்கிறான். மூக்கை ஸ்கேன் பண்ணி பார்த்தா இது இவன் வேறு அவன் வேறு என்று கண்டுபிடிக்க முடியுங்கிறான். அப்போ ரேகை தனி, மூக்கு தனி, இப்படி தனித்தனியான அடையாளங்களை வைத்து அல்லாஹ் நம்மளை பிரித்து காட்டியிருக்கும் பொழுது இந்த ஜின் என்ற படைப்பு வந்து மனித வடிவத்தில் வருதுன்னு பேச்சுக்கு வச்சுக்கிறங்க. மனித வடிவத்தில் யாராவது ஒரு ஆள் வடிவத்தில் வரணும். ஒரு இப்ராஹிம்ங்கிற வடிவத்தில் வந்து ஜின்னு வந்து என்ன செய்யுது நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? இப்ராஹிம் தான் சாட்சி சொன்னாருன்றீங்க, இப்ராஹிம் தான் கொலை செஞ்சாருமீங்க. ஒரு ஆள் கொலை ஜின்னு வந்து இப்ராஹிமுடைய வடிவத்தில் வந்து ஒரு ஆளை கொலை பண்ணிருச்சு. நீங்கள் இப்ராஹிம் மேலே குற்றச்சாட்டு சுமத்தி அவன் கொல்லலானா, ஜின்னு தான் கொண்டு இருக்குது. இப்ராஹிமுடைய வடிவத்தில் வந்து அது ஒரு ஆளை கொண்டு விட்டுச்சுன்னு வைங்க. அப்போ நீங்கள் வந்து இப்ராஹிம்ன்ற ஆளை போய் பிடிச்சிட்டு வருவீங்க. அவன் செஞ்சே இருக்க மாட்டான். கடைசியில் இந்த உலகத்தினுடைய சாட்சிகளை கொண்டு குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். ஜின்னு கொலை செஞ்சுருக்கு, அதே மாதிரி உள்ள ஒரு மனுஷனை பிடிச்சி நீங்கள் தண்டிப்பீங்க, அப்பாவையை தண்டிப்பீங்க. அப்போ அப்பாவையை தண்டிக்கிற மாதிரி சிஸ்டம் அல்லாவுடைய சிஸ்டம். அல்லாஹ் வந்து அவனுக்கு சொல்கிற பண்பு என்னன்னு கேட்டால் அஹ்சனுல் ஹாலிகின், அழகுற படைப்பவன். அல்லாஹ் ஒரு சிவத்து என்னது? படைக்கிறது எல்லாம் அற்புதமாக அழகுற படைப்பவன் என்று சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான்டா, அவனுடைய படைப்பை பற்றி சொல்லும் பொழுது இந்த வானத்தை நீ பாரு, திரும்பி இன்னொரு காப்பாரு, என்னமாச்சும் ஒரு குறைபாடு நீ காண்கிறாய்? ஹல் தராமின் ஃபுத்தூர், அதில் ஏதாச்சும் வந்து நீ வந்து ஒரு குறைபாடை பார்க்குறியா? இல்லை. அந்த மாதிரி வந்து குறை இல்லாத முறையில் ஒரு சிஸ்டம் இயங்கக்கூடிய வகையில் நான் படைச்சிருக்கேன்னு சொல்கிறான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் வந்து ஜின் என்ற ஒரு படைப்பு வந்துக்கிட்டு நமக்கு தெரியாத படைப்பு நம்பணுமே தவிர அது இந்த மாதிரி வரும் அந்த மாதிரி வரும் நீங்கள் சொன்னீர்களே. ஆனால் அப்போ என்னவாகும்னு கேட்டால் உலகம் இயங்காது. உலகத்தில் வந்து பல குழப்பங்கள் ஏற்பட்டு போயிடும். எந்த ஒரு நிர்வாகமும் ஒழுங்காகவே இருக்காது. புருஷன் பொண்டாட்டி விஷயங்களுக்கு கூட எல்லாம் பாதிப்பு ஏற்பட்டுரும். ஒரு பொம்பளைகிட்ட போய் அவன் புருஷன் வடிவத்தில் ஜின்னு போயிட்டு என்ன பண்ணுவீங்க? ஒரு ஜின்னு வருது, இப்போ அவனுடைய புருஷனுடைய தோற்றத்தில் போய் ஒரு பொம்பளைகிட்ட போய் சந்தோஷமாக இருந்துட்டான்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய அப்படி நெசமாக நடந்திருந்தா அது எவ்வளோ பெரிய குழப்பமாகி போயிடும். அப்படியே அல்ல செய்வான். இவன் தான் புருஷன், இவன் தான் பொண்டாட்டின்னு வருவதற்கு அடையாளம் தனியாக தந்திருக்கிறான். பேரில் அடையாளம், தோற்றத்தில் அடையாளம், தனித்தனி அடையாளங்களை தந்திருப்பதை பிரித்தறிவதற்கு தான். அப்போ பிரித்தறிதல் என்கிற ஒரு அற்புதமான ஒரு செட்டிங் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உள்ளது. மனிதர்களால் அவன் தயாரிக்கிற அத்தனையும் பிரித்தறியும் வகையில் தயாரிக்க முடியாது. 1 கோடி பொருளை தயாரித்தானா 1 கோடிக்கும் தனித்தனியாக அடையாளம் வச்சான்னா பயங்கர செலவாகி போயிடும். மோல்டுனா செலவு கம்மியாயிரும். ஒன்று தயாரித்து ஊற்றி எடுத்தீங்கன்னு வைங்க, அதுக்கு செலவு கம்மி. ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஃபோன் தயாரிப்பதற்கு இப்போ 50 லட்ச ரூபா செலவாகும். விளங்குதா? அதுக்கு அடுத்த ஃபோனுக்கு அதே மாதிரி ஆகும், அடுத்த ஃபோனுக்கு அதே மாதிரியா தனித்தனி நீங்கள் அடையாளம் காட்டினீங்கன்னு சொன்னான். ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? அந்த சிக்கனத்துக்காக வேண்டிய அல்லாவுக்கு பெரிய விஷயம் இது, ஆகக்கூடாது. அவன் எத்தனை அடையாளம் வச்சாலும் அவனுக்கு செலவு ஒன்றும் கிடையாது. ஆனால் மனிதன் தயாரிக்கும் என்ன செய்கிறான்னு கேட்டால் அப்படி தனித்தனியாக பிரித்தறியக்கூடிய அடையாளங்களை வைத்து மனிதன் படைக்க முடிவதில்லை. அல்லாவுக்கு தான் அந்த மாதிரி படைக்க முடியும். அப்போ அவனுடைய படைப்பு தன்மைக்கு மாற்றமாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஜின் என்ற படைப்பு வந்து பல வடிவத்தில் வரும், பல தோற்றங்களில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யானை வடிவத்தில் வந்து ஜின்னு வருதுன்னு வச்சுக்கிறோம். ஒரு ஜின்னு வருது, அது யானை வடிவத்தில் வருதுன்னு வந்தீங்கன்னா உங்கள் பார்வைக்கு அது என்னது? யானை தானே. யானை வடிவ ஜின்னே வருது, பேச்சு வச்சு ஜின்னை வச்சுக்கிறோம். உங்கள் பார்வையில் என்னது? அது யானை. அப்போ யானை என்ன மாதிரி ட்ரீட் பண்ணணுமோ அப்படி தான் நீங்கள் பண்ணணும். ஒரு சிங்கம் வருது, எந்த வடிவத்தில்? இவங்க இந்த அறிஞர்கள்லாம் சொல்கிற மாதிரி அப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒரு சிங்க வடிவத்தில் ஜின்னு வருதுங்க. இப்போ உங்கள் பார்வைக்கு என்னது? சிங்கம் தானே. சிங்கத்தை மாதிரி ட்ரீட் பண்ணணுமா? ஜின்னாக இருந்தால் என்ன செய்வது? இப்படி ஒன்றுலேயும் நினச்சா என்ன, நீங்கள் என்ன அவர் செத்து போயிடுவீங்க. ஒரு சிங்கத்தை பார்க்குறீங்க, அநேகமாக அது ஜின்னாக இருந்தாலும் இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுன்னா உங்களை தின்னுட்டு போயிடுது. அப்போ நமக்கு பார்த்தோன்னே சிங்கம் தான். அது யானையாக தெரிஞ்சால் யானை தான், நாயாக தெரிஞ்சால் நாய் தான். நாய்க்குரிய ட்ரீட்மெண்ட் தான் நீங்கள் பண்ணணுமே தவிர இந்த நாய் ஜின்னாக இருந்தால் என்ன செய்வது, இந்த பூனை ஜின்னாக இருந்தால் என்ன செய்வது, இந்த கழுதை ஜின்னாக இருந்தால் என்ன செய்வதுன்னு இருந்தால் இவன் வாழ முடியுமா? இப்படி ஒருத்தன் இருந்தால் கிறுக்கனாயிட மாட்டான் மனுஷன். அப்படி அல்லாஹ்வுடைய செட்டப் இருக்குது. அதனால் ஜின் என்ற படைப்பு வந்து எந்த ஒரு வடிவத்திலும் வரவே செய்யாது.
நமக்கு காண முடியாத வடிவத்தில் அதை படைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் என்ன செய்கிறான்னு கேட்டால், இன்னஹு யராக்கும் ஹுவ கபீலுஹு மின் ஹைசுலா தரவுனஹும், நீங்கள் பார்க்காத விதத்தில் உங்களை அந்த ஷைத்தான் ஜின்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு இப்லீஸ் என்பவன் அவனும் அவனுடைய கூட்டத்தாரும், இப்லீஸ் கூட்டத்தாரும் ஜின்னுங்கிறது, ஜின்னு ஷைத்தான். அப்போ இன்னஹு யராக்கும் ஹுவ கபீலுஹு, ஷைத்தானும் அவனுடைய கூட்டத்தார்களும் உங்களை பார்க்கிறார்கள். மின் ஹைசுலா தரவுனஹும், நீங்கள் அவர்களை பார்க்காத வகையில். இப்போ இங்கெல்லாம் ஜின்கள் இருக்கலாம், இருந்தால் இருந்துட்டு போகிறாங்க, அவங்க நம்மளை பார்ப்பாங்க, நம்ம பார்க்க முடியாது. ஜின்களே நம்ம மறுக்கலாம், ஜின்கள் இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருக்கு ஒரு படைப்பு. ஆனால் அந்த படைப்பு வந்து நம்மளை பார்க்குமே தவிர நம்மால் ஜின்னு என்கிற படைப்பை பார்க்கவே முடியவே முடியாது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து ஜின் என்ற ஒரு அத்தியாயம் அருளப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்லப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு உக்காலுங்கிற ஒரு சந்தையில் போய் சுபுஹ் தொழுகை நடத்துகிறாங்க. மறைஞ்சு வாழக்கூடிய மக்காவில் இருந்த ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். அப்போ தொழுகும்போது என்ன செய்கிறாங்கன்னா, பின்னாடி ஜின் என்ற இனமும் போய் நின்று தொழுகிறாங்க. ஒரு அதிசயமான ஒரு குரலை கேட்குறோன்னு சொல்லிட்டு போய் ஜின்கள் போய் என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணி தொழுகிறாங்க. அப்போ தொழுத விஷயம் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியலை, அல்லாஹ் அறிவித்து கொடுக்குறான். எப்படி, நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஊஹிய இலைய அன்ன ஹுஸ்தமா நஃபர் மினல் ஜின்னி, ஜின்னுடைய ஒரு கூட்டத்தார் வந்து நான் ஓதியதை செவியுற்றதாக அல்லாஹ் சொல்கிறான் என்று நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள். ஜின் வந்து கேட்குற விஷயத்தை அல்லாஹ் அறிவித்து கொடுத்தா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது. அல்லாஹ் அறிவித்து கொடுத்தானேயானால் நபிமார்களுடைய கண்களுக்கு தென்படுவார்கள். அறிவித்து கொடுக்கலன்னு சொன்னால் ஜின்கள் தென்பட மாட்டார்கள். அப்போ ஜின் என்கிற ஒரு படைப்பு இருப்பதை வந்து நபிமார்கள் மாத்திர வேண்டுமானால் அது ஒரு நமக்கு தேவையாக இருக்கிறதுனால, நம்ம நம்பிக்கையை வலுப்படுத்துகிற விஷயமாக இருக்கிறதுனால அதை வந்து நபிமார்கள் பார்த்துருக்கிறாங்களே தவிர, அல்லாஹ் அறிவித்து கொடுக்கும்போது பார்த்துருக்குறாங்களே தவிர மற்ற மனிதர்கள்லாம் பார்க்கவும் முடியாது. இன்னும் சொல்ல போனால் இந்த மலக்குகள் அது மாதிரி தான், மலக்கையும் பார்க்குற மாதிரி படைச்சிருந்தான்னு வைங்க, அதை வச்சு எவ்வளோ பேருக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ தான் ஜிப்ரீல்கிட்ட பேசிட்டு வர்றவன் ஒருத்தன், அவனை மகான்றீங்க. அப்புறம் ஏன்னா மலக்கிட்ட பேசலாம்ல, மலக்கை வந்து நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால், அப்படி இருக்குன்னு நீங்கள் நம்பி இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களை ஏமாத்திடலாம்ல. மலக்குகளை மனிதன் பார்க்க முடியும். மனிதன் நபிகள் பார்த்துருக்கிறார்கள். இறை தூதர்களுக்கு பார்த்து ஆகணும். அவங்க தான் சொல்லுவாங்க, மனித வடிவத்தில் வந்தால் கூட அப்போ மட்டும் மக்கள் பார்த்துருப்பாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் அது மலக்குன்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. ஒரு சபையில் ரசூல்லா என்ன செய்வாங்க, இருக்கும்போது ஒருத்தர் வருவார், வந்து ரசூல்லாட்ட கேள்விலாம் கேட்பார். மனித வடிவத்தில் வருவார். ரசூல்லாட்ட ஈமான்டா என்ன, இஸ்லாம்டா என்னன்னு கேள்வி கேட்பார். ரசூல்லா பதிலெல்லாம் சொல்லுவாங்க. சொன்னவொன்னு அவர் என்ன செய்வார், திரும்பி போயிடுவார். போன ரசூல்லா என்ன செய்வாங்க, அவரை திருப்பி கூப்பிடுவோம்பாங்க. வெளியே போய் சஹாபாக்கள் பார்ப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ தான் வெளியே போவார், போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ ரசூல்லா சொல்லுவாங்க, வந்தது ஜிப்ரீல், அது மனித வடிவத்தில் வந்தார், உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுத்தருவதற்கு வந்தார். என்னிடத்தில் அவர் கேள்வி கேட்பார், நான் பதில் சொல்லுவேன், நீங்கள் அதை வச்சு மார்க்கத்தை அறிஞ்சிக்கிருவீங்க. அதற்காகத்தான் நினைஞ்சேன் அதை ஜிப்ரீல் வந்தாருங்கிறாங்க. அப்போ ஜிப்ரீலை வந்து எல்லோரும் பார்த்துருக்குறாங்க, மனித வடிவத்தில் பார்த்துருக்குறாங்க. ஆனால் ஜிப்ரீல்னு தெரியாது. இங்கேயும் பார்க்கலாம், மனித வடிவத்தில் ஜிப்ரீல் வந்தார்னு சொன்னால் அவர் ஜிப்ரீல் நீங்கள் இப்படி கண்டுபிடிப்பீங்க, அது மலக்கு நபிமார்கள் இருக்கிற காலத்தில் தான் வருவார்கள். நபி உறுதிப்படுத்திடுவாங்க, வந்தவர் ஜிப்ரீல் தான் இவர். அது கூட எல்லா இடத்தும் மனித வடிவத்தில் வரும்போது மட்டும்தான் அவங்க கூட பார்த்துருக்குறாங்க. பல சந்தர்ப்பங்களில் ஜிப்ரீல் வந்து ஹதீஜா நாயிட்டு சொல்லுவாங்க, ரசூல்லா ஜிப்ரீல் உனக்கு சலாஞ்சு விட்றாருமாங்க. ஹதீஜா இருக்கிறாங்க, ரசூல்லா இருக்கிறாங்க. அப்போ ஜிப்ரீல் வந்துட்டார். ஜிப்ரீல் வந்து ஹதீஜா நாய்க்கு சலாஞ்சு கொண்டுறாங்க. அந்த சலாமை வந்து ஜிப்ரீலை ஹதீஜாட்ட சொல்லலை, ரசூல்லாட்ட சொல்லி உங்கள் மனைவிக்கு நான் சலான் சொன்னேன்னு சொல்லுங்கிறாங்க. ரசூல்லா என்ன செய்கிறாங்க, அதை ஹதீஜா நாயிட்ட சொல்கிறாங்க, எனக்கு ஜிப்ரீல் தெரியலையேன்னு அவங்க கேட்கல, என்னன்னு தெரியல, ரசூல்லா தான் அது கடத்துறாங்க. அப்போ ஜிப்ரீல் வரக்கூடிய நேரத்தில் எத்தனை வகி வந்துச்சு. அப்போ ரசூல்லாட்ட வகி வரும்போது பல சகாபாக்கள்லாம் இருப்பாங்க. அப்போ ரசூல்லாவுக்கு ஒரு மூர்ச்சை வருவதை தான் எல்லோரும் பார்த்தாங்களே தவிர வகி கொண்டு வர்ற ஜிப்ரீல் யாருமே பார்க்கல. ஏன் ஒவ்வொரு லைலத்துல் கத்ர் இரவுலையும் ஜிப்ரீல் இறங்குறாரா இல்லையா? இன்னான்சல்னா சூறாவில் என்ன சேர்த்த நசூலுல் மலாயிகத்து ரூஹுனா ஜிப்ரீலுக்கு பேர். ஜிப்ரீலும் வானவர்களும் லைலத்துல் கத்ரில் இறங்குகிறார்கள். ஒவ்வொரு லைலத்துல் கத்ருக்கும் அவர் விசிட் அடிக்கிறார். ஏன்னா குர்ஆன் அவர் தானே கொண்டு வந்தார். அதனால் இந்த குர்ஆன் இறங்கின மாதமாக இருக்கிறதுனால ரமலான் மாதத்தில் லைலத்துல் கத்ர் இரவில் எல்லா பகுதியும் ஜிப்ரீல் வர்றாரு. நம்ம யாரும் பார்க்க முடியாது. ஜிப்ரீல் வந்தார், இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன்னு ஒருத்தன் ஏமாத்துறதுக்கு அது கருவியாயிடக்கூடாது. ஜிப்ரீல் வருவார், அது ஜிப்ரீல் ஒரு நம்பு, கண்ணுக்கு தெரியாத படைப்பாக எல்லாம் படைத்திருக்கிறான். அந்த மாதிரி நம்ம வந்து அந்த மலக்குகளை பற்றியும் ஜின்களை பற்றியும் இறை தூதர்கள் காலத்தில் வேண்டால் அவங்க பார்த்துருப்பாங்களே தவிர
மனிதர்கள் பார்க்குற மாதிரி வந்தாங்களா வருவாங்களான்னு வர மாட்டாங்க, எந்த வடிவத்தில் வரமாட்டார்கள். அவள் ஜின்னுடைய வடிவம் என்ன நமக்கு தெரியாது. அப்போ இந்த ஒரு பேசிக்கை நம்ம விளங்கியிருந்தோம்னு சொன்னால், வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துச்சுன்னா பாம்பு வந்து ஜின்னியான்னு நினைக்கிறீங்க, பாம்புனா பாம்பு தானே. நீங்கள் வீட்டுக்குள்ளே பாம்பை பார்த்துட்டீங்கன்னா அது பாம்பு என்று தான் நீங்கள் நினைக்கணுமே தவிர இது ஜின்னு வந்திருக்கு அப்படின்னு நினைப்பதற்கு ஒரு பேசிக் இருக்குதா? எதனால் இந்த குழப்பமெல்லாம் வருது? அறிஞர்கள் எதனால் இது குழம்புறாங்கன்னு கேட்டால், இந்த பாம்பு சம்மந்தமாக வரக்கூடிய சில ஹதீஸ்கள் வருது, அதை வந்து எச்சரிக்கை பண்ணணுமா, நீங்கள் போயிருங்கன்னு சொல்லி அதை வைத்து கொண்டு பாம்புலேருந்து டெவலப் பண்ணுறாங்க. பாம்பு வர்ற மாதிரி எப்படி வேணாலும் வரலாம். பெரிய பெரிய ஸ்காலர் அறிஞர்னு சொல்கிறவங்களாம் என்ன செய்கிறாங்க, எந்த வடிவத்தில் வேண்டாலும் ஜின்கள் வருவார்கள். அப்போ எந்த வடிவத்தில் வேண்டாலும் வருவார்கள் என்று சொன்னால், அப்போ வந்து ஜின்கள் மனிதனுக்கு ஒரு குற்றம் செஞ்சால் தண்டிக்கணுமா இல்லையா? ஒரு ஜின்னு வந்து என்ன செய்ய, நாய் வடிவத்தில் உங்களுக்கு கடிச்சிருச்சு, இப்போ உங்கள் கடமை என்ன? அது நாய் தானே, நாய்க்குரிய ட்ரீட்மெண்ட் தானே எடுக்கணும். அப்போ நாய்க்குரிய ட்ரீட்மெண்ட் அடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் ஜின் அடித்ததா வருமா? எங்களுக்கு தெரிஞ்ச நாய் தான். அப்போ நமக்கு வந்து என்ன மாதிரி தெரிகிறதோ அப்படி முடிவெடுக்கக்கூடிய கடமை தான் இஸ்லாம் நமக்கு தரப்பட்டிருக்கும் பொழுது, அது எப்படி அல்லாஹ் குழப்புற மாதிரி ஆக்குவான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லும்போது அவங்க எல்லாம் கேட்டாங்க, நீ தூதருங்கிறியப்பா, நீ மனுஷனாக இருக்க எப்படி தூதர் நம்புறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாங்கல்ல, தூதர்னு சொல்லும்போது எப்படி இருந்தாங்க? மனுஷராக இருந்தாங்க, சாப்பிட்டாங்க, குடித்தாங்க, கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு தோற்றத்தில் இருந்தாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க கேட்குறாங்க, இவரோட ஒரு மலக்கு வரக்கூடாதா? நீ தூதருங்கிறீங்களப்பா, என்னை மாதிரி இருக்கிறீங்கள, உன்னோட ஒரு மலக்கு வந்து என்ன செய்யட்டேன், இவர் தூதர் தான் அறிவிக்கட்டேன், லவ்லா உன்சில அலைஹி மலக்குன், ஒரு மலக்கு இவரோட சேர்ந்து வரக்கூடாதா? அப்போ மலக்கோட ரசூலுல்லாஹ் வந்து இறங்கி இவர் தான் தூதர்னு சொல்லி மலக்கு சொல்லணும், அப்படி வரக்கூடாதுன்னு அவங்க கேட்குறார்கள். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், உலவு அன்சல்னா மலக்கன், மலக்கு அனுப்புனா கதை முடிஞ்சிடும். மலக்கு வந்து உன்னை மாதிரி அழிக்கிறதுக்கு தான் அனுப்புவேன், மலக்கன் அனுப்ப மாட்டேன். அதுக்கப்புறம் உளவு ஜால்நாகு மலக்கன், ஒரு பேச்சுக்கு மலக்கை நம்ம அனுப்புறதாக இருந்தாலும் ஜால்நாகு ரஜுலன், அவரை மனுஷனை மாற்றி தான் அனுப்ப முடியும். மலக்காகவே அனுப்புனா மலக்கை நீ பார்க்க முடியாத, மலக்கு கூட அனுப்ப சொல்கிறப்பா, மலக்கு வர்றான்னு வைங்க, மலக்கு என்னவா தான் வருவார், மனுஷனாக தான் வருவார். மனுஷனை மாற்றி தான் அனுப்பேன். மனுஷனை மாற்றி அனுப்பிட்டேன்னு அதே எங்களுக்கு திருப்பி கேட்பேன், இவர் மனுஷனாக தானே இருப்பேன்னு கேட்பேன். ஒரு லபசனா அழகியும் எல்பிசும், இப்போ குழம்புன மாதிரி அப்பவும் குழம்பி விடுவார்கள். அப்போ முகமது நபிக்கு பதிலாக நான் ஒரு மலக்கு அனுப்புறதா இருந்தாலும் அந்த மலக்கை நான் மனுஷனாக தான் மாற்றி அனுப்புவேன். அப்போ இதே கேள்வி கேட்பாங்க, இது என்ன மனுஷனாக இருக்க ஆரம்ப, நான் மலக்கத்தான் மனுஷனை மாற்றி அனுப்புகிறேன், அவனை மலக்க அனுப்ப உனக்கு பார்க்க முடியாது, மலக்காக அனுப்பினால் உனக்கு பார்க்க முடியாது. அப்படி பார்ப்பதாக இருந்தால் மனிதனாக மாற்றி அனுப்பணும். மனிதனாக மாற்றி அனுப்பினா என்ன செய்வேன், இவர் மனுஷனாக இருக்காரான்னு மறுபடியும் கேட்பேன். அப்போ இது எப்படி அந்த குழப்பம் உனக்கு தீரும்? அப்போ குழம்பு விடல் அல்ல என்ன செய்யறான், இந்த குழம்புற மாதிரி வைக்கலைங்கிறதுனால தான் மலக்கனை அனுப்பலைன்னு சொல்லி காட்டுறான். அப்படிலாம் இருக்கிற காரணத்தினால எந்த ஒரு மனிதர்களும் வந்து எந்த ஒரு ஜின்களும் மாணவர்களும் வேறு வடிவத்தில் வரமாட்டார்கள். வேறு நபிமார்கள் காலத்தில் மாத்திரம்தான் வருவார்களே தவிர வேறு வடிவத்தில் வரவே மாட்டார்கள். சில நேரத்தில் மனித வடிவத்தில் வர்றதை கூட நபிமார்களுக்கு கண்டுபிடிக்க முடியலை. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வந்து நல்ல சில மலக்குகளை அனுப்புகிறான். எதுக்கு அனுப்புகிறான்? லூத் நபி சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு அனுப்புகிறான். அவங்க மனித வடிவத்தில் வர்றாங்க. ஏன்னா லூத் நபி வந்து இப்ராஹிம் நபிக்கு பக்கத்து ஊர். இப்ராஹிம் நபி எங்கே நபியாக இருக்கிறாங்களோ அதுக்கு பக்கத்து ஊரில் நபியாக இருக்கிறார் லூத் நபி. ஒரே காலத்தில் உள்ளவங்களாக இருக்கிறாங்க, சந்திச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு மத்தியில் சந்திச்சு இருக்கிற ஆமனுல லூத்து ஒரு ஈமான் கொண்டாருன்னு அல்லா குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்போ லூத்து இப்ராஹிம் நபிலாம் ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க, வெவ்வேறு பகுதியில் அவங்க இருந்த பகுதி அடுத்த பகுதியில் அவர் இருக்கிறார். அதனால் வானவர்களால் அனுப்ப என்ன செய்கிறான்னு கேட்டால், இப்ராஹிம் நபிட்டு அனுப்பி மனித வடிவத்தில் வர்றாங்க. மனித வடிவத்தில் வந்தோன்னே வர்றது மலக்கு தான். ஆனால் மனித வடிவத்தில் வந்தோன்னு அவர் கண்டுபிடிக்க முடியலை. உடனே மனிதருக்கு செய்ய வேண்டிய விருந்துக்காக என்ன செய்கிறார், ஒரு காலமாட்டை அறுத்து பொறிச்சு கொண்டாந்து வைக்கிறார். அவங்க தொட மாட்டேங்கிறாங்க. ஏன் தொட மாட்டேங்கிறாங்க? மலக்கு சாப்பிட மாட்டாங்கல்ல, மனிதன் தான் சாப்பிடுவாங்க. மனித வடிவத்தில் வந்திருக்கிறார்கள், நபியிடத்தில் வந்திருக்கிறார்கள். நபிகிட்ட வந்தாலும் அவங்க நாங்கள் மலக்குன்னு சொன்ன பிறகு தான் அவருக்கு தெரியுது. அவங்க வந்தவொன்னு என்ன செய்யலை, மலக்கு வந்துட்டாங்கன்னு கண்டுபிடிக்கல. மலக்கு வந்தான்னு கண்டுபிடிச்சிருந்துருப்பாரே, ஆனால் சாப்பாடு வச்சுருக்க மாட்டார். அப்போ காளை மாட்டை பொறித்து கொண்டு வந்து வைத்தார். அப்போ காளை மாட்டுக்கு இந்த சாப்பாட்டில் கை வைக்கலன்ற ஒன்று தான், நீங்கள்லாம் யார், எதுக்கு வந்திருக்கிறீங்க, சாப்பிட மாட்டேங்க, நீங்கள் யாருன்ற ஒன்று, நாங்கள் லூத்துடைய சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அந்த போகிற வழியில் உங்களுக்கு ஒரு நற்செய்தி, உங்களுக்கு குழந்தை பெறக்கூடிய ஒரு நற்செய்தியை சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கிறோன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த பேரப்புள்ள பிறக்கக்கூடிய மகன் பிறக்கக்கூடிய செய்தியும் யாக்கூப் பிறக்கக்கூடிய 2 செய்தியும் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அந்த மலக்குகள் நாங்கள் தான் மலக்குன்னு சொல்கிற வரைக்கும் தெரியல பாருங்களேன். மலக்குமார்கள் வர்றாங்க, மனித வடிவத்தில் வர்றாங்க. இப்ராஹிம் நபியே மனிதன் தான் நினைக்கிறார்.
அதனால் நம்ம காலத்துலலாம் வந்தாங்கன்னா எப்படி நீங்கள் பிரித்து அறிவிங்க? வந்திருக்கிறது மலக்கு இல்லை, நபியாக இருக்கிறனால வகையை கொண்டு அவங்களுக்கு அறிஞ்சிருவாங்க. நம்ம காலத்தில் வந்தால் இது மலக்கு, இது ஜின்னு, இது மனுஷன், இது நாய், எப்படி பிரித்தறிகிறது? அந்த பிரித்தறிகிற ஆற்றல் இல்லைன்னு சொன்னால் அந்த மக்களால் குழப்புவானா? அல்லாஹ்வுடைய படைப்புலே சந்தேகம் கொள்கிற மாதிரி வந்துடுது. அந்த இஷ்டப்படி வடிவத்திலாம் வருவார்கள்னு சொல்வீர்களே, ஆனால் அல்லாஹ் படைத்த அந்த சிஸ்டத்தையே குறை சொல்கிற மாதிரி வருகிறது. அதனால் இந்த வீடுகளில் பாம்பு வந்தால் அது பாம்பு வந்து மலக்காக இருக்கலாம், ஜின்னாக இருக்கலாம் என்று சொல்லி அதனோட 3 நாளைக்கு அவகாசம் கொடுத்து அதுக்கு பிறகு நீங்கள் கொள்ளுங்கள்னு சொல்லக்கூடியது வந்து அடிப்படை காரணம் என்ன? இப்படி வரலாம் நீங்கள் நம்புகிறது தான். இதனால் ஜின்கள் வந்து மனித வடிவத்திலும் வரலாம், பாம்பு வடிவத்தில் வரலாம், எந்த வடிவத்திலும் வரலாம்னு நீங்கள் நம்பி இருக்கிறீங்க. அதுதான் அடிப்படையான காரணம். அப்படி நம்புறது தப்பு. எங்கேயெல்லாம் அப்படி வருதோ, எந்த வடிவத்தில் வருவதா சொன்னாலும் சரி அது பொய். அல்லாஹ் வந்து அப்படி படைக்கவே இல்லை. நமக்கு தெரியாத படைப்பை படைச்சிருக்காங்க போது தெரியாமல் தான் இருக்காது. தெரியாத பார்க்க முடியாத படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அப்படி வைத்து கொள்ள வேண்டும். இதை வச்சுக்கணும். அது போக இந்த பாம்பு வந்தால் அடியுங்கள்னு சொல்கிற ஹதீஸுகள் வருதுல்ல, அந்த ஹதீஸுகளில் என்னென்ன ஹதீஸுகள் வருது, அதில் வந்து மாற்றமான ஹதீஸுகளும் வருது. இந்த பாம்பு வந்தால் அடிக்காதீங்கன்னு சொல்கிற ஹதீஸ் வர்ற மாதிரி அடிங்கன்னு வரக்கூடிய ஹதீஸுகளும் வருகிறது. அந்த ஹதீஸுகள் அடிப்படையில் எது சரியான நிலைப்பாடு என்பதையும் விளக்கிறோம். இப்போ பேசிக் விளக்கிறேன்னு இந்த அடிப்படை என்னன்னு கேட்டால், ஜின்கள் வந்து வரமாட்டாங்க. ஜின்னு தான். அது நம்ம இங்கனுக்குள்ளே ஜின்னு இருந்தாலும் நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாத ஒரு அடிப்பெல்லாம் நம்மளோட வந்து இருப்பாங்க. எப்படி மலக்குகள் இங்கே இருப்பது நமக்கு தெரியலையோ, மலக்கு இங்கே இருக்கிறாரு நமக்கு தெரியலை. ஜின்கள் இருப்பாங்க, இருக்கிறாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. ஜின்களுக்கு அதே மாதிரி எங்கே வேண்டாலும் போகக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள படைப்பாக இருக்கிறார்கள். ஜின்னு இங்கே இருக்கலாம். இருந்தார்கள்னு சொன்னால் நம்ம அறிய முடியுமானா முடியாது. ஜின்கள் இங்கே இருக்கலாம், மலக்குகள் இங்கே இருக்கலாம்னு நம்பிக்கை கொள்ளணுமே தவிர நம்ம பார்க்கும் விதத்தில் வந்துட்டார்கள்னு சொன்னால் அல்லாஹ் நம்ம மனிதர்களுக்கு மத்தியில் வைத்திருக்கிற அந்த சிஸ்டம் குழம்பி போயிடும். சிஸ்டம் குழம்பக்கூடியவர்கள் எல்லாம் செய்ய மாட்டான். ஒருத்தர் பிரித்தறிவது தான் அல்லாஹ்வுடைய படைப்புடைய ஒரு நோக்கம் என்பது வழங்கிக் கொள்ளணும். இந்த பாம்பை கொள்வது சம்பந்தமான அந்த ஹதீஸ்கள் குறித்து என்னென்ன ஹதீஸ்கள்லாம் வந்திருக்கிறதோ அதை விரிவாக இன்ஷாஅல்லாஹ் நம்ம அடுத்த வாரம் பார்த்தா உங்களுக்கு சந்தேகங்கள் கொஞ்சம் நஞ்சம் இருந்தாலும் அது கிளியர் ஆயிரும். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருப்பரங்குன்றம் அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த திருப்பரங்குன்றத்தில் உள்ள அந்த தர்காவில் கொடியேற்றணும் என்பதற்காக வேண்டி சில சேட்டைகள்லாம் பண்ணினார்கள். நீதிமன்றத்தை வைத்தெல்லாம் சில உத்தரவுகள்லாம் வாங்கினார்கள். அதை முந்தைய ஆட்சியில் அதை முறியடித்து அதை நடத்த முடியாமல் ஆக்கிவிட்ட வரைக்கும் நமக்கு தெரியும். இதை வந்து இந்த சம்பவத்தை விளக்கி திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆவணப்படம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. யார்? அந்த இடதுசாரிகள், அறிஞர்கள், எழுத்தாளர்கள், மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்கள், வழக்கறிஞர்கள், முன்னாள் நீதிபதிகள், இவங்கெல்லாம் அடங்கின ஒரு குழு வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை ஒரு இப்போ ஆவணப்படமாக, சினிமா மாதிரி கதை மாதிரி இல்லாமல் ஆவணப்படம்னு சொல்லுவாங்க. அதை ஆவணப்படமாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆவணப்படமாக ரெடி பண்ணி அதை வந்து ஒரு அரங்கத்தில் வைத்து அதை போட்டு காட்டுற மக்களை வந்து அவங்கள அந்த காவி பக்கம் மக்கள் போயிடக்கூடாது. திருப்பரங்குன்றம் நீங்கள் சொல்கிற மாதிரி கிடையாது, அது கோயிலுக்கு சொந்தமான இடம் கிடையாது, அது தீபம் ஏற்ற இடம் கிடையாது என்பதையெல்லாம் கல்வெட்டு ஆதாரங்களோடு ஆவணங்களோடு எடுத்து காட்டக்கூடிய ஒரு படம். அது வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியது. காவிகள் கூட அதை பார்த்தாங்கன்னு சொன்னால் நம்ம தப்பாக போகிறோம், நம்ம மிஸ்கைடு பண்ணுறாங்கன்னு விளங்கி கொள்கிற அளவுக்கு உள்ள ஒரு நல்ல ஒரு படம் தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை வந்து புதுக்கோட்டையில் வெளியிடுறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அதுக்கு போலீஸார் தடை போட்டாங்க, வெளியிடக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்னா ஆவணப்படம்ங்கிறது ஒரு பகிரங்கமாக சினிமா தியேட்டரில் வெளியிடலை. இந்த மாதிரி ஒரு மண்டபத்தை புக் பண்ணி யார் விரும்பி வர்றாங்களோ அவங்களுக்கு காட்டக்கூடிய வகையில் செய்கிறாங்க. அதை வந்து போலீஸ் என்ன செய்கிறாங்கன்னா தடுத்துட்டாங்க. அதே மாதிரி வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி சென்னையில் அதே மாதிரி அந்த படம் ஆவணப்படம் வெளியிடுவதாக அறிவித்திருந்தார்கள். அறிவித்து அதை வந்து பதிவு செஞ்சவங்களுக்கு தான் அந்த படம் கூட அது பொதுவானதாக இல்லாமல் முன்கூட்டியே பதிவு செஞ்சவர்கள் அதை பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் போய் சில காவிகள் தகராறு பண்ணாங்கன்னு ஒரு காரணத்தை காட்டிக்கொண்டு அந்த மண்டபத்துக்காரர்களை மிரட்டி காவல்துறை வந்து அதை வெளியிடக்கூடாதுன்னு மறுக்கிறாங்க. அப்போ இந்த கருத்து சுதந்திரம் மறுக்கப்படுற பாதையை நோக்கி இந்த அரசாங்கம் போகுது, நல்லா வழங்குது. அதாவது ஆவணப்படத்தில் ஏதாவது தடை செய்யக்கூடிய இருந்தால் படத்தை தடை செய், அது என்ன காரணம்னு சொல்லி செய்யணுமே தவிர அது ஆவணமாக இருக்கக்கூடிய படத்தை எப்படி தடை செய்யாத கதை இல்லை. அதில் வந்து ஆபாசம் கிடையாது, அவதூறு கிடையாது. இல்லை ஆவணங்களை வைத்து பேசக்கூடிய ஒரு ஆவணப்படம்னு சொன்னால் அதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வரவே தடுக்குன்னு சொல்லப்போனால்
ஆவணப்படங்கள் போடுவதன் மூலமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராமல் சரியான முறையில் மக்கள் புரிந்து கொள்வார்கள்ங்கிற ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படத்துக்கு அவங்க தனியாக வெளியிடுறாங்க, ஒரு மண்டபத்தில் வெளியிடுறாங்கன்னு சொன்னால் அதையும் தடுக்கிறாங்க. அதில் யாரெல்லாம் வெளியிடுறாங்க? நீதிபதிகள் இருக்காங்க, வழக்கறிஞர் சட்டம் தெரிஞ்ச வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, நல்ல முக்கியமான அரசியல் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு இருக்கும் பொழுது அதை அரசாங்கம் போலீஸ் ராஜ்யம் நடக்குது. போலீஸ் என்ன செய்யுது? அதை தடையிட மறுக்கிறாங்க. அப்போ நம்ம போகிற போக்க பார்த்தோம்னு சொன்னால் அப்போ நமக்கு கருத்து உரிமைக்கு கூட இடம் இல்லையோ, நம்முடைய குரலை ஓங்கி சொல்வதற்கு கூட இது வாய்ப்பு இருக்காதோன்னு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தின. புதுக்கோட்டையில் நடந்தது ஒன்று, தலைநகரத்தில் நடக்குது. சென்னை தலைநகரத்தில் என்ன செய்கிறது? அதே மாதிரியான அந்த படத்தை வெளியிடும் பொழுது அனுமதி மறுத்து விட்டார்கள். அந்த மண்டபத்துக்காரனை மிரட்டி கொடுக்காதுன்னு சொல்லிவிட்டு, மண்டபத்தில் நடத்தும் போது பர்மிஷன் தேவையா? ஒரு அரங்கத்தில் நடத்துவதற்கு எவன்ட்டையும் கேட்க தேவை கிடையாது. அதில் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை இவங்க என்ன செய்கிறாங்க? போலீஸ் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தடுக்கிறாங்க. அது இது போகிற போக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் நமக்கு நியாயம் வழங்குவார்களா, இந்த ஆட்சியில் வழங்குவார்களான்னு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த போக்கு இருக்கிற ஒரு தகவலுக்காக வேண்டி இருக்கிறது. நம்ம இது மாதிரியான அடக்குமுறைகள், நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படும் என்று சொன்னால் தீவிரமாக களமாடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் என்பதையும் ஒரு தகவலுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.